மீண்டும் 4 பேரை காவு வாங்கிய தொப்பூர் பேசாலை. தொப்பூர் கணவாயா? ஐயோ, மற்ற இடங்கள்ல எங்கேயும் நடக்கல. இந்த தொப்பூர் மட்டும்தான் அதிக ஆக்சிடென்ட் நடக்கிறது. 300 மரணத்திற்கு பிறகும் விடை தெரியாத மர்மம். இதோட நானும் பெரிய பெரிய காடெல்லாம் பார்த்துருக்குறேன். இது இந்த காட்டில் மட்டும்தான் அடிக்கடி நடக்குது. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ டக்குன்னு ஏதோ ஒரு வண்டி ஏதாவது குறுக்க வந்துச்சுன்னா பிரேக்கில் கால் வச்சோம்னா பிரேக் நிற்காது. வண்டி இழுத்துக்கிட்டு போவோம். ஆனால் என்ன காரணங்கிறது அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதோட பெரிய பெரிய காடெல்லாம் பார்த்துட்டோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்த பிரேக் நிற்கும். ஆனால் இந்த காட்டில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் கம்மி தான். கதிகலங்க வைக்கும் ஹைவேயின் திக் பின்னணி என்ன? இது நம்ம உஷாராக எல்லா டிரைவரும் வராங்க. அங்கேயே பிரேக்கு வேக்காமலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் வரோம். அதே மீறி எக்ஸ்ட்ரா கீர் தான் போட்டுக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று விபத்து அதில் தள்ளி விட்டுருது. அந்த கண்ணை மூடுற மாதிரி பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருது. அவங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் 5 நிமிஷத்தில் எங்கே ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் விட்டுரும். பெரிய அளவில் விபத்து ஏற்படக்கூடிய கணவாய் தான் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இந்த மாதிரி கணவாயில் ஆக்சிடென்ட்லாம் நடக்காது. பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாயில் மீண்டும் அரங்கேறிய கொடூரம். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் நடந்த பயங்கர சாலை விபத்து பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அடிக்கடி வாகனங்கள் விபத்தாகக்கூடிய இந்த சாலையில 255க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் நடந்திருக்காமா. சாய்வான சாலை, குறுகலான திருப்பங்கள் தான் இந்த விபத்து ஏற்பட முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடுக்குள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சாலையுடைய உயரம் குறையும். அந்த பகுதியில சாலை எதிர்பார்க்காத அளவுக்கு சரிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் சேலம் நோக்கி அதிவேகமா போயிட்டு இருந்த ஒரு லாரி ஒண்ணு திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்ததால முன்புறமா சென்று கொண்டிருந்த ஆம்னி வேன் கார் மேல அதிபயங்கரமா மோதி பயங்கர விபத்து ஆகிருக்கு. இந்த கோர விபத்துல தம்மனப்பட்டியை சேர்ந்த அருணகிரி, மாதைமங்கலத்தை சேர்ந்த கலையரசி மற்றும் சங்ககிரியை சேர்ந்த முனியப்பன் மற்றும் தினேஷ் உள்ளிட்ட 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. மேலும் படுகாயமடைந்த 3 பேரை காவல்துறையினர் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. இந்த விபத்தால இருபுறமும் நீண்ட வரிசையில வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து விபத்து நடந்த இடத்தை தருமபுரி மாவட்ட ஆட்சியரான ஆர் சதீஷ், போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் போய் ஆய்வு செய்திருக்காங்க. இதை தொடர்ந்து சேலம் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து சரி செய்யப்பட்ட நிலையில தான் இந்த விபத்து குறித்து தொப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. அதே மாதிரிதான் கடந்த 2020 டிசம்பர் மாதம் இதே மாதிரி அடுத்தடுத்து 12 வாகனங்கள் மோதி விபத்தாகின சம்பவம் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிகாய் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.